உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பிலே நௌஃபர் மௌலவி உள்ளிட்ட 24 சந்தேக நபர்களுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கினுடைய தீர்ப்பு செப்டம்பர் மாதம் 22ஆம் திகதி அறிவிக்கப்பட உள்ளது. இது சம்பந்தமாக நேற்று முன்தினம் நீதிமன்றம் திகதி நிர்ணயித்தது. இந்த வழக்கினுடைய பின்புலம் என்ன? 24 சந்தேக நபர்களும் யார்? இவர்களுக்கு எதிராக சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டுக்கள் என்ன என்பது சம்பந்தமாக நாங்கள் இன்று விரிவாக ஆராய இருக்கின்றோம். குறிப்பாக இந்த 24 சந்தேக நபர்களுக்கும் எதிராக 23,270 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கின்றன. கொழும்பு மூவரடங்கிய மேல் நீதிமன்றத்தினால் இந்த வழக்கு விசாரணை ட்ரையல் பார்னால் இந்த வழக்கு விசாரணை இடம்பெற்றது. அந்த வழக்கு விசாரணைகள் தற்போது நிறைவடைந்துதான் இந்த வழக்கினுடைய தீர்ப்பு அறிவிக்கப்படும் திகதி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. சிலர் இந்த விடயத்தினை குழப்பிக் கொள்கின்றார்கள். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பிலே பிரதான சூத்திரதாரி அறிவிக்கின்ற வழக்காக இது அமையும் என்று. அவ்வாறு அல்ல. குறிப்பாக உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பிலான விடயங்கள் 3 விடயங்களாக வழக்கு விசாரணைகள் இடம்பெற்றன. அதனை நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கின்றேன். குறிப்பாக புலனாய்வு தகவல்கள் கிடைத்தும் தாக்குதலை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்காமை தொடர்பிலே முன்னாள் போலீஸ் மாதிபர் பூஜித் ஜெயசுந்தர, அதே போன்று முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமசிறி பெர்னாண்டோ ஆகியோருக்கு நீதிமன்றத்தினால் மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அது ஒரு வழக்கு. அதே போன்று உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலோடு தொடர்புபட்டுகின்ற அடிப்படையிலே பயங்கரவாத செயற்பாடுகளுக்கு உடந்தையாக செயற்பட்ட குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் இந்த 25 சந்தேக நபர்களுக்கு எதிரான வழக்கு விசாரணை இடம்பெற்றது. சட்டமா அதிபரினால் இவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டு சமர்ப்பிக்கப்பட்டு இந்த வழக்கு விசாரணைகள் இடம்பெற்றது. அதே போன்று உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலுக்கு சதி தீட்டிய குற்றச்சாட்டின் கீழ் தான் தற்பொழுது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் சுரேஷ் சலே உள்ளிட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அந்த வழக்கு விசாரணையும் அது சம்பந்தப்பட்ட விடயங்களும் இடம்பெறுகின்றன. அந்த நிலையில் தான் இந்த 25 சந்தேக நபர்கள் தொடர்பிலான வழக்கினுடைய தீர்ப்பு செப்டம்பர் மாதம் 22ஆம் திகதி அறிவிக்கப்பட இருக்கின்றது. இந்த வழக்கினை நாங்கள் பார்க்கின்ற பொழுது செப்டம்பர் மாதம் 9ஆம் திகதி இந்த வழக்கினுடைய எழுத்து மூல சமர்ப்பணம் சமர்ப்பிக்கப்படுவதற்காக வழக்கு விசாரணை இடம்பெறவிருக்கின்றது. அதனை விடுத்து ஒட்டுமொத்தமாக செப்டம்பர் மாதம் 22ஆம் திகதி வழக்கினுடைய தீர்ப்பு அறிவிக்கப்பட இருக்கின்றது. குறிப்பாக இந்த வழக்கினுடைய முறைப்பாட்டு தரப்பிலே 2390 சாட்சியாளர்கள் சாட்சி வழங்கியிருக்கின்றார்கள் இந்த வழக்கு தொடர்பிலே. அதே போன்று முறைப்பாட்டு தரப்பு சாட்சி விசாரணைகள் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி நிறைவடைந்தது. முறைப்பாட்டு தரப்பில் சம்பந்தப்பட்ட சாட்சிகளை அவர்களுடைய சமர்ப்பணங்களை வழங்கியிருந்தார்கள். இந்த வழக்கிலே குறிப்பாக இந்த வழக்கு 5 வருடங்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டது. குறிப்பாக 544 நாட்கள் இந்த வழக்கு தொடர்பிலான விசாரணைகள் இடம்பெற்றிருக்கின்றன. 25 சந்தேக நபர்கள் இந்த வழக்கிலே ஆரம்பத்திலே குறிப்பிடப்பட்டிருந்தாலும் ஒரு சந்தேக நபர் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுதே மரணித்து விட்டார். அதன் காரணமாக இந்த வழக்கிலே மொத்தமாக தற்பொழுது 24 சந்தேக நபர்கள் தான் பெயரிடப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தொடர்பிலான விசாரணைகள் தான் தற்போது நிறைவடைந்திருக்கின்றன. 2021ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக இருக்கின்ற போதுதான் இந்த வழக்கு தொடர்பிலே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. இதிலே மிக முக்கியமான ஒரு விடயம் இருக்கிறது என்னவென்றால், இந்த வழக்கினுடைய இரண்டாவது சாட்சியாளராக இருக்கின்ற சுரேஷ் சலே இன்று இதே விசாரணைக்காக இதே சம்பவத்துக்காக, அதாவது உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலுக்கு சதித்திட்டம் தீட்டிய குற்றச்சாட்டின் கீழ், அதாவது சந்தேகத்தின் கீழ் தற்பொழுது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படுகின்றார். அது மிக முக்கியமான ஒரு விடயம். இந்த வழக்கினுடைய இரண்டாவது சாட்சியாளர் தற்பொழுது இதே சம்பவம் தொடர்பிலே சதித்திட்டம் தீட்டிய சந்தேகத்தின் அடிப்படையில் தற்பொழுது கைது செய்யப்பட்டு அவரும் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகின்றார். அதே போன்று இந்த வழக்கினுடைய நீதிபதிகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது நவரத்ன மாரசிங்க இந்த ட்ரையல் பார்னுடைய தலைமை நீதிபதியாக இருக்கின்றார். அதே போன்று சுஜீவ நிஷங்க, அதே போன்று ராமநாதன் கண்ணன் ஆகிய மூவரால் தான் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அதிலும் மிக முக்கியமான ஒரு விடயம் இருக்கின்றது. நவரத்ன மாரசிங்க நீதிபதி மாத்திரம்தான் தொடர்ந்தும் இந்த வழக்கிலே நீதிபதியாக செயற்பட்டிருக்கின்றார். ஏனைய 2 நீதிபதிகளும், இதற்கு முன்னர் நியமிக்கப்பட்டிருந்த 2 நீதிபதிகள் அவர்கள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு பதவியுயர்வு பெற்று சென்றமையின் காரணமாக புதிதாக நியமிக்கப்பட்டவர்கள் தான் சுஜீவ நிஷங்க மற்றும் ராமநாதன் கண்ணன் ஆகியோர். ஆகவே நவரத்ன மாரசிங்க நீதிபதி மாத்திரம்தான்
தொடர்ந்தும் இந்த வழக்கிலே விசாரணைகளை மேற்கொண்டிருக்கின்றார். குறிப்பாக சாட்சியங்கள் தொடர்பிலான வழக்கு விசாரணைகள் சம்பந்தப்பட்ட விடயத்திலே 3 நீதிபதிகளும் உள்வாங்கியிருக்கிறார்கள். ஆனால் தொடர்ந்தும் இருந்த நீதிபதி தான் நவரத்ன மாரசிங்க. இதே போன்று இந்த வழக்கிலே 2021ஆம் ஆண்டு நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தாலும் கூட 2023ஆம் ஆண்டு பிப்ரவரியில் தான், அதாவது 2 வருடங்களின் பின்னர் தான் இந்த வழக்கு தொடர்பிலான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. 2021ஆம் ஆண்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தாலும் 2 வருடங்கள் இந்த விடயம் சம்பந்தமான விசாரணைகள் இடம்பெறவில்லை. ஆகவே இவ்வாறான சந்தேக நபர்களை தொடர்ந்தும் உள்ளே வைத்திருப்பது தொடர்பிலே பல குற்றச்சாட்டுகள் தொடர்ந்தும் சுமத்தப்பட்டு கொண்டே வந்தன. அதன் அடிப்படையில் அதன் பின்னர் தான் 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த வழக்கினை விரைவாக விசாரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் தான் புதிய அரசாங்கம் வந்ததன் பின்னர் வழக்கு விசாரணை துரிதப்படுத்தப்பட்டது. நீதிமன்றங்கள் போதாது என்பதன் காரணமாக நீதிமன்றங்களை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. அதற்காகத்தான் முன்னாள் அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய வீடுகள் அதற்காக பயன்படுத்தப்பட்டது. காலையிலிருந்து இரவு வரைக்கும் வழக்கு விசாரணைகள் இடம்பெற்றன. அதே போன்று இந்த வழக்கினுடைய சந்தேக நபர்கள் தொடர்பிலே பார்க்கின்ற பொழுது நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று 25 சந்தேக நபர்கள், அந்த 25 சந்தேக நபருடைய பெயர் பட்டியல் சிலருக்கு தெரிந்திருக்கும், சிலருக்கு அதனை தெரியாமல் இருக்கலாம். அது சம்பந்தமான ஒரு விளக்கத்தையும் தற்பொழுது வழங்கலாம். முதலாவது சந்தேக நபர் அபு ஜெயித் எனப்படுகின்ற முகமது இப்ராஹிம், முகமது நௌஃபர், அதாவது நௌஃபர் மௌலவி. இவர்களுடைய பெயர்களிலே அபு என்ற வசனம் சேர்க்கப்பட்டிருக்கின்றது. இது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் பொழுது பதிவு செய்யப்பட்ட பெயர்கள். அபு என்ற பெயர் சம்பந்தமாக இவர்களுடைய சமர்ப்பணங்களின் பொழுது நீதிமன்றத்திலே குறிப்பிட்ட விடயம் அபு என்ற பெயர் எமக்கு இல்லை, ஆனால் இவர்கள் வைத்துள்ளனர் என்ற குற்றச்சாட்டையும் இந்த சந்தேக நபர்கள் தெரிவித்திருந்தார்கள். என்றாலும் குற்றப்பத்திரிகையிலே இவர்களுடைய பெயரிலே அபு என்ற பெயர் சிலருடைய பெயரிலே உள்வாங்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே முதலாவது சந்தேக நபர் தான் முகமது இப்ராஹிம், முகமது நௌஃபர் எனப்படுகின்ற நௌஃபர் மௌலவி. இரண்டாவது சந்தேக நபர் அபு ஹாலித் எனப்படுகின்ற முகமது ஜெய்னப் ஆதம் லெப்பே, அவர்தான் கஃபூர் மாமா என்று அழைக்கப்படுகின்றவர். மூன்றாவது சந்தேக நபர் அபு சிலா எனப்படுகின்ற ஹயாத் முகமது மில்ஹான் எனப்படுகின்றவர். நான்காவது சந்தேக நபர் அபு உமர் எனப்படுகின்ற முகமது இப்ராஹிம் சாதிக் அப்துல்லா. ஐந்தாவது சந்தேக நபர் அபு ஃபல்ஹா முகமது இப்ராஹிம் சாதிக் அப்துல் ஹக். இவர்கள் இருவரும் சகோதரர்கள், மாவனல்லை பகுதியைச் சேர்ந்தவர்கள். ஆறாவது சந்தேக நபர் அபு தாரிக் முகமது அன்வர் முகமது ரிஸ்கான். ஏழாவது சந்தேக நபர் அபு மிசான் எனப்படுகின்ற முகமது மன்சூர் முகமது சம்சுதீன். எட்டாவது சந்தேக நபர் அப்துல் மனாஃப் முகமது ஃபிர்தௌஸ். ஒன்பதாவது சந்தேக நபர் முகமது ரமீஸ் முகமது சாஜித். இவர்தான் சட்டக்கல்லூரிக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். சிறைச்சாலைக்கு உள்ளே இருக்கின்ற பொழுது நான் ஏற்கனவே சம்பந்தமாக விளக்கம் அளித்திருந்தேன். 10வது சந்தேக நபர் சாஃபி மௌலவி எனப்படுகின்ற அப்துல் லத்தீப் முகமது சாஃபி. 11வது சந்தேக நபர் ஹசனுல் ரிஸ்வி காலித் சமீர். 12வது சந்தேக நபர் அபு தாவூத் என்று அழைக்கப்படுகின்ற முகமது ஜவாஹீர் முகமது ஹசன். 13வது சந்தேக நபர் அபு முகமது என்று அழைக்கப்படுகின்ற முகமது இஃப்திகார் முகமது இன்சாஃப். 14வது சந்தேக நபர் ரஷீத் முகமது இப்ராஹிம். இவர் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட 4ஆம் 5ஆம் சந்தேக நபர்கள், அதாவது சகோதரர்களுடைய தந்தை. 15வது சந்தேக நபர் அபு ஹினா என்று அழைக்கப்படுகின்ற முகமது ஹனீஃபா ஜைனுல் ஆப்தீன். 16வது சந்தேக நபர் அபு நஞ்சியார் என்று அழைக்கப்படுகின்ற முகமது முஸ்தபா முகமது ஹாரிஸ். 17வது சந்தேக நபர் யாசின் பாபா அப்துல் ரவுஃப். இவர்தான் சிறைச்சாலைக்குள்ளே இருக்கின்ற பொழுது உயிரிழந்தவர். 18வது சந்தேக நபர் ராசிக் ரசா ஹுசைன். 19வது சந்தேக நபர் அபு அப்துல் மாலிக் என்று அழைக்கப்படுகின்ற கச்சி முகமது ஜஸ்மீர். 20வது சந்தேக நபர் ஜெய்னுல் ஆப்தீன் முகமது ஜசீம். 21வது சந்தேக நபர் முகமது முஸ்தபா முகமது ரிஸ்வான். 22வது சந்தேக நபர் அபு சனா என்று அழைக்கப்படுகின்ற மேரா சாஹிப் முகமது நஃப்லி. 23வது சந்தேக நபர் முகமது அமீர் முகமது ஆயத்துல்லா. 24வது சந்தேக நபர் முகமது அசார்தீன் முகமது ஹில்மி. 25வது சந்தேக நபர் முகமது அக்ரம். இவர்களுடைய ஊர்களை பார்க்கின்ற பொழுது, அதுவும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்ற ஊர்களை நான் ஒவ்வொன்றாக கூறவில்லை, ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது இவர்களுடைய ஊர்கள் குறிப்பிடப்படுகின்ற விடயம்
கெக்குனுகொல்ல பகுதியைச் சேர்ந்த ஒருவர், அதேபோன்று காத்தாங்குடிய பகுதியைச் சேர்ந்த 2, 3 பேர் இருக்கின்றார்கள். அதேபோன்று மாவனல்ல பகுதியைச் சேர்ந்த மூவர் இருக்கின்றார்கள். குளியாப்பிட்டிய பகுதியைச் சேர்ந்த ஒருவர் இருக்கின்றார். அதேபோன்று தும்மல சூரிய பகுதியைச் சேர்ந்த ஒருவர், அதேபோன்று மாவனல்ல கிரிங்கதனிய நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை ஒருவர், அதேபோன்று புத்தளம் பகுதியைச் சேர்ந்த ஒருவர் இருக்கின்றார். அதேபோன்று கொழும்பு மாளிகாவத்த பகுதியைச் சேர்ந்த மற்றும் ஒருவர், அதேபோன்று மட்டக்குழிய பகுதியைச் சேர்ந்த ஒருவரும் இருக்கின்றார். அதேபோன்று ஹெம்மாதகம பகுதியைச் சேர்ந்த மற்றும் ஒருவர் இருக்கின்றார். நாரம்மல்ல பகுதியைச் சேர்ந்த ஒருவர் இருக்கின்றார். அதேபோன்று தெய்வெள்ள பகுதியைச் சேர்ந்த ஒருவர் இருக்கின்றார். இவருடைய பெயர் பட்டியல் பார்க்கின்ற பொழுது இவ்வாறான பகுதிகளைச் சேர்ந்தவர் தான் இவர்கள் 25 பேர். ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று இவர்கள் கடந்த 17ஆம் திகதியிலிருந்து நீதிமன்றத்திலே வாய்மொழி மூல சமர்ப்பணத்தை வழங்கி வருகின்றார்கள். இது சம்பந்தப்பட்ட வழக்கு விசாரணை தொடர்ந்தும் இடம்பெற்று வந்த வேளையிலே வாய்மொழி மூல சமர்ப்பணத்தை இவர்கள் வழங்கியிருந்தார்கள். இதன் போதுதான் முக்கியமான சில தகவல்கள் வெளியாக இருந்தன. நான் அது சம்பந்தமான விரிவான வீடியோக்களை வழங்கியிருந்தேன். ஒன்று பன்றி இறைச்சி வழங்கிய ஒரு குற்றச்சாட்டை சுமத்தியிருந்தார்கள். அதே போன்று இவர்கள் செய்யாத சில தவறுகளை ஏற்றுக்கொள்ளுமாறு கூறியதாக குறிப்பிட்டிருந்தார். நௌஃபர் மௌலவி குறிப்பிட்டிருந்தார். அவருடைய சமர்ப்பணத்திலே நௌஃபர் மௌலவி, என்னுடைய பெயர் முகமது நௌஃபர் என்பது மாத்திரம்தான், ஏனைய அனைத்தும் நான் கூறிய அனைத்தும் பொய்யான விடயங்கள் என்று அவ்வாறு கூற வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். இவ்வாறான பல விடயங்களை அவரை கூறுவதாக இருந்தால் டொக் ஸ்டேட்மெண்ட் என்று கூறுகின்றார்கள் நீதிமன்றத்திலே. அவர்களுடைய டொக் ஸ்டேட்மெண்ட் தற்பொழுது வாய்மொழி மூல சமர்ப்பணம் எடுக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக இடம்பெறவிருக்கின்றது தான் எழுத்து மூல சமர்ப்பணம். செப்டம்பர் 9ஆம் திகதி எழுத்து மூல சமர்ப்பணத்துக்கான நீதிமன்றத்திலே விசாரணைகள் இடம்பெறவிருக்கின்றன. 22ஆம் தேதி இறுதியாக அனைவரும் எதிர்பார்த்திருக்கின்ற தீர்ப்பு அறிவிக்கப்பட இருக்கின்றது. உண்மையிலே இந்த 25 சந்தேக நபர்களும் தவறு இழைத்திருக்கின்றார்களா இல்லையா என்பதனை நீதிமன்றம் தீர்மானிக்கும். ஏனென்றால் இவ்வளவு காலம் இவர்கள் சிறைச்சாலையில் இருக்கின்றார்கள். அவர்களுடைய வாக்குமூலத்தின்படி தாங்கள் பயங்கரவாத செயற்பாடுகளோடு தொடர்படவில்லை என்று தான் கூறுகின்றார்கள். எவ்வாறாக இருந்தாலும் எமக்கு எதுவும் கூற முடியாது. அது நீதிமன்றத்தில் இருக்கின்ற விடயம். நீதிமன்றம் 22ஆம் தேதி இவர்கள் சம்பந்தப்பட்ட விடயத்திலே தீர்ப்பினை வழங்கும். இவர்கள் குற்றவாளிகளா இல்லையா, தண்டனை வழங்குவது என்பதனை நீதிமன்றம் தீர்மானிக்கும். இதற்கு இடையிலே இடம்பெற்ற ஒரு விடயத்தை நான் ஞாபகப்படுத்துகின்றேன். குறிப்பாக இந்த 25 சந்தேக நபர்களாக இருந்தால் வழக்கு விசாரணையின் பொழுது கட்டாயமாக சட்டத்தரணிகள் ஆஜராக வேண்டும். ஆரம்பத்திலே அரசு சட்டத்தரணிகள் இவர்களுக்காக ஆஜராக இருந்தார்கள் என்றால் இவர்கள் சாதாரண பொதுமக்கள் என்ற அடிப்படையிலே சட்டத்தரணிகள் கட்டாயமாக ஆஜராகி அந்த விடயங்களை முன்வைக்க வேண்டும். ஆரம்பத்திலே அரசு சட்டத்தரணிகள் ஆஜராக இருந்தாலும் கூட இறுதியாக எந்த அரசு சட்டத்தரணிகளும் இவர்களுக்காக ஆஜராகவில்லை. இவர்கள் கூறிய விடயம் என்னவென்றால், தொடர்ந்து வழக்கு விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதனால், அதனை இடைவிடாத வழக்கு விசாரணை இடம்பெற்றுக் கொண்டதன. ஆகவே இதிலிருந்து விலகுவதாக சட்டத்தரணிகள் கூறினார்கள், அரசு சட்டத்தரணிகள். அதன் அடிப்படையில் அவர்கள் இந்த வழக்கு விசாரணையிலிருந்து விலகிவிட்டார்கள். அவர்கள் ஆஜராகவில்லை. அந்த அடிப்படையிலே சில சந்தேக நபர்கள் எந்த விதமான சட்டத்தரணிகள் இல்லாமல் தான் இந்த வழக்கிலே இறுதியாக ஆஜராக இருக்கின்றார். இது ஒரு மிக முக்கியமான விடயம். எவ்வாறாக இருந்தாலும் இந்த வழக்கிலே சில சந்தேக நபர்களுக்கு சட்டத்தரணிகள் ஆஜராக இருக்கின்றார்கள். அதிலே நான் பெயர் குறிப்பிடவில்லை. வழக்கு அந்த சந்தேக நபருடைய இலக்கத்தை நான் குறிப்பிடுகின்றேன். 2ஆம், 7ஆம், 8ஆம், 15ஆம், 16ஆம், 18ஆம் சந்தேக நபர்களுக்கு சட்டத்தரணி கனில் மத்துமகே ஆஜராக இருக்கின்றார். அதே போன்று 12ஆம், 13ஆம் சந்தேக நபர்களுக்கு ரவிந்து யசஸ், அதே போன்று நிரோஷன் சிறிவர்தன ஆகிய சட்டத்தரணிகள் ஆஜராக இருக்கின்றார்கள். அதே போன்று 20 முதல் 25 வரையான 20 முதல் 25 வரையான சந்தேக நபர்களுக்கு சட்டத்தரணி சஞ்சீவ ருவன் பத்திரனின் ஆலோசனையின்படி சட்டத்தரணிகள் ஆஜராக இருக்கின்றார்கள். இந்த சந்தேக நபர்கள் தவிர்ந்த ஏனைய சந்தேக நபர்களுக்கு சட்டத்தரணிகள் ஆஜராகவில்லை. குறிப்பாக நௌஃபர் மௌலவி உள்ளிட்ட சந்தேக நபர்கள் அவர்களே தான் ஆஜராகி அவர்களுடைய சமர்ப்பணங்களை முன்வைத்திருந்தார்கள். அவருடைய சாட்சியின் பொழுது அவர்களுடைய வாக்குமூலங்களை வழங்கியிருந்தார்கள். இந்த அடிப்படையில் தான் வழக்கு விசாரணை தற்பொழுது இடம்பெற்று இறுதி கட்டத்தை அடைந்திருக்கின்றது. அனைவரும் எதிர்பார்த்திருக்கின்ற ஒரு தீர்ப்பு வழங்கப்படவிருக்கின்றது 22ஆம் தேதி, செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி. குறிப்பாக இந்த வழக்கு துரிதப்படுத்தப்பட்ட விடயம் சம்பந்தமாக சில விமர்சனங்கள் இருக்கின்றன. குறிப்பாக இறுதி தருணத்திலே இந்த வழக்கு ஏன் இவ்வளவு அவசரமாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டது என்ற விடயம் ஒரு கேள்விக்குறியாக இருப்பதாக பலர் குற்றச்சாட்டுகளை சுமத்தியிருந்தார்கள். என்றாலும் வழக்கினை மிக விரைவாக விசாரணைக்கு மேற்கொண்டு குற்றமிழைத்தவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும், அல்லது இவர்கள் நிரபராதிகள் என்றால் இவர்களுடைய அந்த
இவர்கள் நிரபராதிகள் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் வழக்கு விசாரணை துரிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. உண்மையிலே இதை அனைவரும் எதிர்பார்த்திருந்த ஒரு விடயம். இந்த வழக்கு மிக அவசரமாக நிறைவடைய வேண்டும். இவர்கள் குற்றம் இழைத்திருந்தால் இவர்களுக்கு தண்டனை கிடைக்கும். இல்லாவிட்டால் இவர்கள் நிரபராதிகளாக வெளியே செல்வார்கள். 25 சந்தேக நபர்களும் குற்றவாளிகள் என்று சில வேளை தீர்ப்பு வரலாம், இல்லாமல் இருக்கலாம். அவர்களுடைய சிலர் எவ்வித குற்றச்சாட்டுகளும் இல்லை என்று தீர்ப்பு வழங்கலாம். எதையும் கூற முடியாது. ஆனால் மக்கள் மத்தியில் இருக்கின்ற சந்தேகம் அனைத்துக்கும் ஒரு தீர்மானம் கிடைக்கப் போகின்றது. ஆகவே அனைவரும் சுமத்துகின்ற குற்றச்சாட்டு தான் இவர்கள் மீது இந்த பழியை சுமத்திவிட்டு பிரதான சூத்திரதாரி தப்பிச் செல்ல முயல்கின்றார்களா என்ற குற்றச்சாட்டுகளும் வெளியிலிருந்து பேசப்பட்ட விடயம். ஆகவே அந்த அடிப்படையில் தான் தற்பொழுது இந்த வழக்கினுடைய 2வது சாட்சியாளரான சுரேஷ் சலே கைது செய்யப்பட்டு இந்த சம்பவத்துக்கு சதித்திட்டம் தீட்டிய சந்தேகத்தின் அடிப்படையில் சுரேஷ் சலே கைது செய்யப்பட்டு தற்பொழுது விசாரணைக்கு உட்படுத்தப்படுகின்றன. அதே போன்று பிள்ளையானிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அதே போன்று முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்சவுக்கு வெளிநாடு செல்ல முடியாது என்று கடவுச்சீட்டு முடக்கப்பட்டிருக்கின்றது. தன்னை கைது செய்ய வேண்டாம் என்று கோட்டாபே ராஜபக்ச ஒரு ரீட் மனுவை தாக்கல் செய்திருக்கின்றார். இவை அனைத்துக்கும் மத்தியில் தான் தற்பொழுது 25 சந்தேக நபர்கள் தொடர்பிலான தீர்ப்பு வழங்கப்பட போகின்றது. அனைவரும் எதிர்பார்த்திருக்கின்ற ஒரு தீர்ப்பு. ஆகவே நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். 22ஆம் தேதி இலங்கை வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு நாளாக அமையப் போகின்றது. நன்றி.